ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாம்பார் வச்சுருக்குறாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு அருமையான அவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலை உணவு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பார்த்துடலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டில் வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாம்பார். ஸோ பருப்புலாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விட்டு, ஸோ இதில் ஆட் பண்ண பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், அப்புறம் கத்தரிக்காய், மாங்காய், பீன்ஸு, கேரட்டு இது எல்லாத்தையும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அட்டகாசமான அருமையான சாம்பார் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸோ அந்த முருங்கைக்கீரையை வந்து அந்த முருங்கைக்காயை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடும் பொழுது அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ கேரட்டு, ஸோ இந்த பீன்ஸு இதுவுமே பார்த்திங்கன்னா சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்பொழுது அருமையாக இருந்தது. மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பாரே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சாம்பார் பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஒரு லைக்கும் இந்த வீடியோவுக்கு நீங்கள் போட்டுருங்க. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், ஒரு அருமையான தயிர் சாதம் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த தயிர் சாதம் வீடியோ வந்து நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தயிர் சாதம் பிடிக்காதுங்க. பட் எங்கள் வீட்டில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால கொஞ்சமாக நான் சாப்பிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடமிளகாய் அவியல். அதனால குடமிளகாய் அவியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள். ஸோ இதில் மெயினாக வந்து போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, வேர்க்கடலை, தேங்காய், காஞ்ச மிளகாய் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், வேர்க்கடலை ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அவியலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா அவிச்சி எடுத்து, ஸோ அது நல்லா எண்ணெய்லாம் ஊற்றி தாளித்து கடுவுலாம் போட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதில் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையும் இந்த தேங்காயையும் அரைச்சி வச்சுருந்ததை வந்து பார்த்திங்கன்னா அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு சரியான டேஸ்ட்டுங்க. சாப்பாடு கூட வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் அவியல் வந்து செய்வாங்க. நம்ம எந்த காய்கறியை போட்டு வேணாலுமே நம்ம வந்து அவியல் செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா இந்த மெத்தடில் மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மெயினான பொருள் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய். ஸோ குடமிளகாய், கேரட்டு, பீன்ஸு, தேங்காய், மெயினாக அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை. ஸோ அதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அவியல் வந்து செஞ்சு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த வெறும் அவியல் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டு சாதம் வந்து நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஸோ எவ்வளோ பார்க்கும்போதே எவ்வளோ டெம்டிங் ஆகுது பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடமிளகாய் அவியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு காம்பினேஷன், சரியான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனிவே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நாளைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத நாளைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.